ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜஸ்ட் சில்லிஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது தாளிக்கிறதுக்கு போடுற கருவேப்பிலையை நம்ம வேண்டான்னு தூக்கி தூர வச்சுருவோம். ஆனால் அந்த சின்ன இலையில தாங்க அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் அயன், கால்சியம் இருக்கிறதுனால முடி வளர்ச்சிக்கும் ஜீரணத்துக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த ஹெல்தியான டேஸ்டியான கருவேப்பிலை குழம்பு வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கருவேப்பிலை குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு இரும்பு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் லைட்டாக சூடானதும் 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 2 வெந்தயம் சேர்த்தா போதும். நிறைய சேர்க்கணுன்ட்டு இல்லை, 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எண்ணெயிலே லைட்டாக வறுத்துக்கலாம். இது லேசாக வறுபட்டதுக்கு அப்புறமா நல்லா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்துருக்கேங்க. இதை நல்லா கழுவிட்டு இதை சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு கப் அளவு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எண்ணெயிலே லைட்டாக வதக்கிக்கலாம். கருவேப்பிலையை இந்த அளவுக்கு வறுத்ததுக்கப்புறமா இதை தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துருவோம். முதலையே தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். தண்ணி சேர்க்காமல் இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் பவுடராக அரைச்சதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை நல்ல மையாக ஃபைன் பேஸ்ட்டாக இந்த அளவுக்கு அரைச்சி வச்சிடலாம். இருக்கட்டும். அடுத்ததான் இந்த குழம்பு பண்ணுறதுக்கு அதே இரும்பு கடாயில் நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் இதை தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, 2 வெந்தயம், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, அடுத்ததாக பொடியாக நறுக்குனா வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதில் சின்ன வெங்காயம் கிடச்சா சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக பூண்டு ஒரு 10லேருந்து 12 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்ல எண்ணெயிலே வதக்கிக்கலாம். வெங்காயமும் பூண்டு கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறமா நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு பெரிய தக்காளி ஒன்று சேர்த்துருக்குறேன். இதை சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வெந்ததுக்கப்புறமா இதில் நம்ம மசாலா சேர்த்துடலாம். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள். இது ஆப்ஷனல் தான், வேண்டானா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன். இது காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்புத்தூள். இதெல்லாம் சேர்த்துக்கலாம். எண்ணெயிலே சேர்த்துட்டு இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. மசாலா சேர்த்து வதக்கும் போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மசாலா கருகிடக்கூடாது. இதை ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த அந்த கருவேப்பிலை பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இதை லைட்டாக ஒரு தடவை கலந்து கொடுத்ததுக்கப்புறமா தேவையான அளவு புளி தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துருக்குறேன். அப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துட்டு மீடியம் ஃப்ளேமில் இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். மூடி போட்டு மூடி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அப்பப்போ நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு நல்லா திக்காகி வரும். அந்த அளவுக்கு அடுப்புலையே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குங்க. குழம்புமே நல்லா திக்காக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதில் கடைசியாக கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துட்டு கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளவுதாங்க. நல்ல ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான கருவேப்பிலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்ல சுட சுட சோறு கூட இந்த கருவேப்பிலை குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் தாங்க இனி அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேட் பண்ணும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.